ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சௌதா இன்ஃப்ராவோட ஐபிஓ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். அப்புறம் இதோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், இதோட பாஸ்ட் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க, இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலிமா வந்து அந்தளவுக்கு செக்யூராக இருக்குமா, ஃப்யூச்சரில் வந்து நமக்கு அந்தளவுக்கு நல்ல ஒரு ஹை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் இந்த ஐபிஓவை பற்றி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சௌதா இன்ஃப்ரா அப்படிங்கிறது வந்து ஒரு 1990 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஓகேவா? அவங்க வந்து எது பற்றினா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அந்த வெஸ்ட் இந்தியா, அதாவது இந்த குஜராத்து, அந்த ராஜஸ்தான், அந்த என்ட்ரு மகாராஷ்டிரா, அந்த அதை சுற்றின இடத்துல வந்து மோஸ்ட்லி ப்ராபப்ளி குஜராத், அந்த இடத்துல தான் வந்து இவங்களோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இது வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க வந்து குஜராத்தில் இருக்காங்க. 3 பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேரில் என்ன நடக்குதுன்னா சௌதா இன்ஃப்ரான்னு வச்சுருக்காங்க, ஆர்எம்சின்னு வச்சுருக்காங்க, இன்னொன்று சௌதா டெவலப்பர்ஸ் அப்படின்னு. அகமதாபாத், காந்தி நகர், ராஜ்கோட், இந்த 3 இடத்துலையும் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் அவங்க ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட 66,000 லட்சம் கிட்ட அந்த அந்த ரேஞ்சில் வந்து அவங்க வந்து அவ்வளோ ஒர்த்தான ப்ராஜெக்ட்டும் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா இது வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனினாலுமே நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு பூம் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அது அது அந்த செக்டாரில் தான் வரும். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட 1990 அப்படிங்கும்போது இன்கார்பரேட் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2012 இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பாஸ்ட் உள்ள கம்பெனி அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, தென் இவங்க எதுக்காக அந்த ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜென்ரல் பர்பஸ் தான். ஒரு கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஒரு கார்பரேட் பர்பஸுக்காகவும். அது இல்லாமல் சில இஷ்யூஸ் எக்ஸ்பென்சஸ் அவங்களுக்கு சில இடங்கள் இருக்குது. அது வந்து அவ்வளோ பெரிய மேஜர் ட்ராபேக்னு சொல்ல முடியாது. மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே இருக்கும். ஐபிஓ கொண்டு வர்றது எல்லாத்துக்குமே காரணமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பண தேவை இருக்கும். அதனால தான் ஐபிஓ கொண்டு வருவாங்க. ஸோ இது அவ்வளோ பெரிய எந்த நெகட்டிவ் இன்ன வரைக்கும் இல்லை இந்த ஐபிஓவில். வாங்க தென் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் பார்ப்போம். 2021 பார்த்தீங்கன்னா இவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 44 மில்லியனில் இருக்குது. ஓகேவா? அதுவே வந்து 2022 52 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இருந்திருக்கு. பெரிய லெவலில் ஏற்றம் இல்லை. ஆனால் இப்போ 2023 ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா 120, கிட்டத்தட்ட அப்படியே டபுளாக அவங்களோட ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ அவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் டபுள் ஆகிருக்கு. ஸோ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ரெவன்யூ எல்லாமே கிட்டத்தட்ட டபுள் ஆகிட்டு வந்திருக்கு. ஸோ இதுதான் மெயின் ரீசன் இந்த ஐபிஓ வந்து வரதுக்கான காரணம். ஏன்னா இப்போ அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டட் கம்பெனியாக மாறிட்டாங்க. ஸோ இனிமேல் தான் அவங்க ஐபிஓக்குள்ளே என்ட்ராகலாம் அப்படிங்கிற முடிவு எடுத்து அவங்களோட பிஸ்னஸ் இன்னும் பெருக்கிறதுக்காக தான் இந்த ஐபிஓவே வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை. பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் என்னென்னா இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட 1 இயரில் டபுள் ஆயிருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் தரக்கூடிய, நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான மோட்டிவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படிங்கிறது தெரிய வருது. தென் இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னு நான் உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 160 கோடி அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய செட்டப் தேவைப்படாது. எல்லாமே வந்து அவங்க மோஸ்ட்லி எல்லாமே ரெண்டல்லையே கூட அதிகபட்சம் எடுத்துருவாங்க பெரிய கம்பெனிஸ் எல்லாமே. ஏன்னா அவங்களுக்கு கீழே நிறையா சப் கம்பெனிஸ் இருக்கும். ஸோ அதனால் கேபிட்டல்னு பார்க்கும்போது 160 கோடி தானே, என்ன சின்ன கம்பெனியாக நினைப்பீங்க. இதுக்கு அவ்வளோ பெருசு தேவையில்லை. இதுக்கு மேன் பவர் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஓகே, தென் பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 13 அப்படிங்கிற ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ அது நாட் அ பேட் பிஇ ரேஷியோ கம்பேர் பண்ணும்போது. இது வரைக்கும் அந்த ஐபிஎஸ் பார்க்கும்போது இது ஒரு நல்ல பிஇ ரேஷியோ தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே மாதிரி டெப்ட்டும் பார்த்தீங்கன்னா 1.75. இதுவும் ரொம்ப பேடுன்னு சொல்லிட முடியாது. பட் நமக்கு அந்த டெப்த்தை பற்றி அவங்க அந்தளவுக்கு பெருசாக அந்த ரேஷியோவே பெருசாக இல்லைங்கும் போது நம்ம அதை பற்றியும் பெரிய கவலைப்பட தேவையில்லை. ஸோ இன்ன வரைக்குமே பெரிய நெகட்டிவ் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா ப்ராஃபிட் மார்ஜின் நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான். தென் இதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ 2000 ஷேர்ஸ் அப்படிங்க வரும்போது தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 லேக்கு கிட்ட தான், 1 லேக்கு மேலே தான் அந்த ஐபிஓ வந்து ஒரு லாட் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பிக் ஐபிஓ. நம்ம வந்து இப்படி தான் ஐபிஓ பிரிப்போம், ஸ்மால் ஐபிஓ, பிக் ஐபிஓ அப்படின்னு. அதாவது 1 லேக்கு மேலே தான் அந்த ஐபிஓ வாங்க முடியும் அப்படிங்கிறதுல பிக் ஐபிஓ. இந்த 14,000 15,000க்கு ஒரு லாட்டு கிடைக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்மால் ஐபிஓ அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வச்சுப்போம். ஓகே, இது சொன்ன மாதிரி 1,30,000 இருந்தால் தான் ஒரு லாட் வாங்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு லாட் தான், ஒரு ரீட்டைலால் ஒரு லாட் தான் வாங்க முடியும். தென் கிரே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ஆம் தேதி 20 இருந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இப்போ 50 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஏறி இருக்குது. இது வந்து 11th செப்டம்பர். பட் நான் 12th செப்டம்பர் நான் பார்த்த வரைக்குமே வந்து 60 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இன்னும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் நான் பார்த்தேன். ஸோ இதோட ரேஞ்ச் வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது ஒரு குட் சைன் ஃபார் ஐபிஓ. ஓகே, இது மூலிமா நம்ம என்ன பார்த்துக்கலாம்னா இது வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் ஸ்கோப் உள்ள ஒரு கம்பெனி. அதெல்லாம் நல்ல ஒரு பாஸ்ட் ரெக்கார்டு இருக்குது. இப்போ ப்ராஃபிட் மார்ஜின் நல்ல ஹையாக கொடுத்துருக்காங்க.
ஸோ கிரே மார்க்கெட் ப்ரீமியமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால இதில் என்னுடைய டிசிஷன் அப்படின்னு நான் ஃபைனலாக வரும்போது இதுக்கு நான் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் வந்திருக்கேன். ஓகே, ஏன்னா இந்த மாதிரி ஐபிஓஸ்க்குள்ள நீங்கள் அப்ளை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒன்று, ஏன்னா நமக்கு ஐபிஓ அப்ளை பண்ணாலே கிடைக்கல அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் தான் நிறைய பேர் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஐபிஓ அப்ளை பண்ணும்போது கிடைக்கிறது அப்படிங்கிற வாய்ப்பு இருக்கும். என்ன இதில் ஒன்று, இது வந்து ஒரு பிக் ஐபிஓ. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான அமௌண்ட் கையில் வச்சிருக்கவங்க அதுக்கு ட்ரை பண்ணணும். நம்ம 1 லேக் தான் வச்சிருக்கோம், ஒரு 2 லேக்ஸ் தான் வச்சிருக்கேன், நான் போய் இந்த ஐபிஓ ட்ரை பண்ணலாமா அப்படின்னா அது உங்கள் ரிஸ்க் தான். ஏன்னா நம்மளோட கேபிட்டலையே ஃபுல்லாக போடுற மாதிரி ஆகிடும். பெரிய லாஸ் வந்துட போகிறது இல்லை, வந்தாலும் ஒரு 20% 30% லாஸ் தான் வரப்போகுது. ரெக்கவர் பண்ணிடலாம். ப்ராஃபிட் வந்தாலும் அதே 20-30% ப்ராஃபிட் வரும், அதை பற்றி நான் பேசலை. பட் நல்ல ஒரு அவங்களோட இது இந்த 1 லேக், இந்த 1,30,000 அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு பெரிய கேபிட்டல் இல்லை அப்படிங்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். மற்றபடி இல்லை, அது அது பெரிய கேபிட்டல், என்னோட கேபிட்டலே அவ்வளோதான் அப்படிங்கிறவங்க இந்த ரிஸ்க் எடுக்க தேவையில்லை. பட் இது என்னோட சஜஷன் தான். என்னோட சஜஷன், நான் அப்ளை பண்ணலாங்கிற முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் என்னோட பார்த்து அனாலிசிஸும் இண்டிகேட்டர் அனாலிசிஸும் பார்த்துட்டு தான் அந்த முடிவு எடுத்திருக்கேன், ஜிஎம்பி ரேஷியோலாம். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா இல்லையா அப்படிங்கிற முடிவை கமெண்ட்டில் முடிஞ்சால் பண்ணுங்கள். கிடச்சிருச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். கிடச்சி நல்ல ப்ராஃபிட் எடுத்திங்கன்னா அதையும் நம்ம கமெண்ட்டில் வந்து போடுங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.